நார்ச்சத்தும் தாது சத்தும் வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. அத்திப்பழம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த செரிமான ப்ராப்ளம் இருக்கும்ல, சரியாக வந்து பாத்ரூம் போகாமல் அந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதய நோயாளிகள், அதாவது கொழுப்பு வந்து இதயத்தில் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால தான் சம்டைம்ஸ் வந்து மாரடைப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் இந்த கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அத்திப்பழத்துக்கு இருக்குது. ஸோ அவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இருதய ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான ப்ராப்ளமால் அவதிப்படுறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து காலையில் வந்து தேன் கூட கலந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அத்திப்பழத்துக்கு இருக்குது. பேருக்கு ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும், அவங்க வந்து இந்த அத்திப்பழத்தை தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து தெரியும். சர்க்கரை